புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களில் மோட்டார் வாகன ஆய்வாளர் கருப்பண்ணன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அறந்தாங்கி ஆவுடையார் கோவில், மணமேல்குடி வட்டங்களில் உள்ள தனியார் பள்ளி பேருந்துகளில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது சரிவர பராமரிக்கப்படாமல் இருந்த 2 பேருந்துகளுக்கு அனுமதிச் சான்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. விருத்தாச்சலத்தில் குடியிருப்புக்கு மாற்று இடம் கேட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். நெய்வேலியை அடுத்த கங்கை கொண்டான் பகுதியில் புறம்போக்கு பகுதியில் அமைந்துள்ள வீடுகளை காலி செய்ய NLC நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரி அந்த பகுதி மக்கள் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் உணவு விடுதிகளில் 20,000 ரூபாய் மதிப்புள்ள பாலித்தீன் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குற்றாலத்தில் இன்னும் சில நாட்களில் சீசன் தொடங்க உள்ள நிலையில் உணவு விடுதிகள், தேநீர் கடைகள் மற்றும் மளிகை கடைகளில் கோட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அப்போது அனுமதிக்கப்பட்ட 40 மைக்ரான் அளவுக்கும் அதிகமான கனம் கொண்ட பாலித்தீன் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் நுண்ணறிவு பிரிவில் செந்தில் குமரன் என்பவர் காவலராக பணியாற்றி வந்தார். கும்பகோணத்தை அடுத்த பாபநாசத்தைச் சேர்ந்த இவர் வேலம்பாளையத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். இந்த நிலையில் பணி முடித்து வீட்டுக்கு சென்ற அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை புறநகரில் மூதாட்டியிடம் நூதனமான முறையில் மர்ம நபர்கள் நகையை பறித்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னையை அடுத்த தாம்பரம் இரும்புலியூரைச் சேர்ந்த நாகபூஷணம் என்ற மூதாட்டி அழகேசன் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோவில் வந்த இருவர் தூரத்தில் நின்ற சிலரை காட்டி அவர்கள் நகை பறிக்கும் கும்பல் எனவும் நகையை கழற்றி பையில் வைத்துக் கொள்ளுமாறும் கூறியுள்ளனர். இதனை நம்பிய மூதாட்டியிடம் கண்ணமைக்கும் நேரத்தில் 1.5 சவரன் சங்கிலி மற்றும் மோதிரத்தை பறித்துக் கொண்டு அவர்கள் தப்பியுள்ளனர். இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரசு உண்டு உறைவிட பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது ஆதிவாசி மாணவிகள் பாலியல் புகார் அளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குஞ்சப்பனை உண்டு உறைவிட பள்ளி தலைமை ஆசிரியர் திவாகர் தான் புகாருக்கு ஆளானவர். திவாகர் தங்களை பாலியல் ரீதியில் தொந்தரவு அளிப்பதாக மாணவிகள் புகார் அளித்தனர். இதுகுறித்து மாவட்ட பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தமிழக கூடுதல் தலைமைச் செயலாளரும் மாநில வருவாய் நிர்வாக ஆணையருமான ஸ்ரீதர் சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்தினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சியை பார்வையிட்டார்.